மாபெரும் சக்தியான மகளிரை போற்றும் வகையில் இந்த கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அண்ட் இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற அட்டாமாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தனி மனித வளர்ச்சி இப்ப சொன்னாங்க முன்னாடி, ஒரு மனிதன் அது சமுதாயம் அப்படி இல்லைங்க. ஒரு தனி மனிதன் வளர்ச்சி கண்டிப்பா அந்த சமுதாயத்தோட வளர்ச்சி இல்லையா? இப்ப வெறும் தனி மனிதன் அப்துல் கலாம் சார் மட்டும் வளர்ந்துருந்தா அவரோடது மட்டும் இல்லையே, அவரை வச்சுதான் நம்ம எத்தனை பேர் வந்து இந்தியாவை தலையில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சோ தனி மனித வளர்ச்சி கண்டிப்பா சமுதாயத்தின் வளர்ச்சி. அதே போலவேதான் தனி மனிதனுடைய ஆரோக்கியம் வந்து அந்த சமுதாயத்தினுடைய ஆரோக்கியம். ஒரு வீடு வந்து ஒழுகுனா அங்கங்க வந்து ஒரு டெம்பரரி ஃபிக்ஸ் கொடுக்கறது வந்து யூஸ் இல்லை, பெர்மனண்டா அந்த சீலிங் வந்து நல்லா இருக்கணும். அது போலதான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா வந்து இருக்கணும். அப்பதான் அந்த உடம்புன்ற இது வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். பிஎஸ்எஃப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஆல்ரெடியும் பேசியிருந்தாங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் நம்ம நாட்டை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம எல்லாருமே கொஞ்சம் அவ்வளவு நிம்மதியா வந்து இருக்கும். நம்ம உடம்போட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் யாருங்க? நோய் எதிர்ப்பு சக்தி தான். நம்ம உடம்புல நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு, பட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா இருக்கணும். இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லா இருந்தா மற்ற சிஸ்டத்தை அதை நல்லா வந்து டிரைவ் பண்ணும். வடிவேலோட ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்றேன், செகண்ட் பார்ட் யார் எல்லாருமே சொல்லுங்க. பாடி ஸ்ட்ராங், பாடி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் போதாதுங்க, பேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கணும். நம்ம உடம்போட பேஸ்மெண்ட் இம்யூனிட்டி சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா யாம் இருக்க பயம் ஏன்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அக்குபஞ்சர் இருக்க பயம் ஏன்? சோ தைரியமா இருக்கலாம். கல்வியா செல்வமா வீரமா அப்படின்றது நிறைய கேட்டிருக்கோம். இதோட இன்னொரு முக்கியமா சேர்க்க வேண்டியது என்னன்னா ஆரோக்கியம் அப்படின்றது. இந்த மூணுமே முக்கியம். இது எல்லாமே இருக்க முடியாது. இதை எல்லாத்தையும் விட முக்கியமா டிரைவ் பண்றது வந்து ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் இருந்தா இது எல்லாமே வாங்க முடியும் கண்டிப்பா. தென் மனசை சார்ந்துதான் உடம்பும், உடம்பு சார்ந்துதான் மனசும் வந்து இருக்கு. மனம் ஆரோக்கியமா இருந்தா உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஆரோக்கியமா இருக்கும். ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டட் தான். சோ நம்ம மனம், உடல், ஆத்மா எல்லாமே நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல கீரை வகைகள் அப்கோர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் சிலர் வந்து நம்ம என்னதான் தெரிஞ்சாலும் இன்னொருத்தவங்க சொல்லும் போது சில ஷார்ட்ஸ் நம்மளுக்கு நிறைய வீட்டு குறிப்புகள் தெரிஞ்சிருக்கும். இன்னொருத்தவங்க சொல்லும் போது இதை ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ஆமா இல்ல அப்படின்னு பண்ணுவோம். பாத்தீங்கன்னா எல்லாருமே பண்ணிருக்கலாம். சோ நல்லா காய்கறிகள் சாப்பிடுறது, ஃப்ரூட்ஸ், எக்ஸசைஸ், வாக்கிங், யோகா, மெடிடேஷன். தென் முக்கியமா நம்மளுடைய மகா சக்தி பொருந்திய பக்க விளைவுகளை அற்ற டேஷ் என்ன யூஸ் பண்ணணும்? அக்குபஞ்சர் இல்லையா? இந்த அக்குபஞ்சர் நம்ம வந்து எடுக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்குள்ள நல்லாவே வந்து எக்ஸ்ட்ராவா நல்லாவே வந்து இருக்கும். சோ தென் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இன்டர்னல்லா வந்து நடக்குது இல்லையா? வெளிப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நல்ல காற்றோட்டமான வீடு, தூய்மையான வீடு, நல்ல பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான சிந்தனைகள். அதே மாதிரி நம்ம பழகிற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா? நல்ல நம்ம அந்த சேம் ஃப்ரீக்வன்சி நம்ம ஒருத்தவங்க பேசுறோம்னா நமக்கு அந்த வைப்ரேஷன், we should feel that vibration. இதெல்லாம் எடுக்கும் போது கூட நம்ம நினைப்போம் இதெல்லாம் எப்படி எதிர்ப்பு சக்தி இல்லைங்க, மனம் சார்ந்த உடல், உடம்பு சார்ந்த மனம், இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கும் போது கண்டிப்பா உடல் இருக்கிற ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமா வந்து 2 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன். வேப்பலை இப்பெல்லாம் யூஸ் பண்ண சொல்ல முடியாதுங்க. இப்பயும் வந்து முன்னாடி யூஸ் பண்ற அளவு இல்லையே தவிர ஸ்டில் இன்னும் நிறைய பேர் வேப்பலை, குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அந்த வேப்பலையை கொழுந்து அரைச்சு இது யூஸ் பண்ற. நான் டெய்லி வாக்கிங் போயிட்டு இருக்கேன், வேப்பம் கொழுந்து எடுத்து 48 days டெய்லி சாப்பிட்டு 1 month அப்படியே கேப் விட்டுருவேன். இது நான் மட்டும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கொரோனா காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வேப்பலை அவ்வளவு நல்லா வந்து பெனிஃபிட்டா இருந்துச்சு. யாருமே ஒத்துக்காம இருக்க முடியாது. பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்க்கே வந்து சமைச்சுதான் போட்டாங்க. நாங்க எத்தனை பேருக்கு வந்து பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் தான் சமைச்சு போடுறாங்க? எத்தனை பார்டர் செக்யூரிட்டி நம்மளோட ஆர்மி வந்து அவங்களே சமைச்சு அவங்களோட வேலைகள்லாம் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் வந்து they are not carrying with the books இல்லையா? சோ ஆரோக்கியமான சமுதாயத்தை இயற்கையான முறையில் உருவாக்குவோம். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி